கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை மத்தேயு 18:20. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு குடும்பமாய், அதாவது 2 பேராவது 3 பேராவது, அதாவது உங்கள் குடும்பமாய் தேவனிடத்தில் குடும்பத்தோடு கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. அங்கே கர்த்தர் வருகிறாராம். உங்கள் ஜெபத்தை கேட்க முடியாது. எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? உங்கள் ஜெபம் கேட்கப்படும் இல்லையா? நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க என்று முதல் ஆரம்பிங்க. ஏனென்றால் ஆண்டுடைய பிரசனத்தை இங்கே உணர போகிறீங்கன்னா, அங்கே நான் நடுவில் இருக்கிறேன், உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், உங்கள் ஜெபத்தை நான் கேட்டு, உங்கள் விண்ணப்பத்துக்கு கேட்டு நான் பதில் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுங்கள், அநேகராய் கூடி ஜெபம் பண்ணுங்கள், குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்கள், கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைகளோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் நடுவிலே வந்து உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு ஆமேன் என்று பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.